எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? யோகியோட போன வருஷம் பிறந்த நாளோட செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் ஏன் போடலன்னா, இன்னும் வந்து அந்த செலிப்ரேட் பண்ணலை. யோகியோட பர்த்டே செலிப்ரேஷனாக வெறும் கேக் கட் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஹோமுக்கோ இல்லை முடியாதவங்களுக்கோ செய்கிறது தான் அவரோட பாலிசி. அதனால் வந்து இந்த வருஷம் அந்த உண்டியல் பணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிக் உண்டியல் எல்லோ கலர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உடைக்கவே மனசும் இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, உடைச்சா தான் காசு எடுக்க முடியும். இந்த வருஷம் வந்து நாங்கள் இன்னும் பண்ணலை. போன வருஷம் வந்து எடுத்தது தான் இது. முதியோர் இல்லத்துக்கு போனோம் போன வருஷம். யோகியோட பிறந்தநாள் வருஷம் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ஹோமுக்கு பண்ணுவோம் கண்டிப்பாக. போன வருஷம் வந்து பண்ணது வந்து லோக்கலில் இருக்க ஒரு முதியோர் இல்லத்துலேயும் நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அங்கேயே வந்து கேக் கட்டிங் பண்ணிட்டோம். கேக் கட்டிங் பண்ணும்போது மாமனார் மாமியார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. யோகிக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அவங்க முன்னாடி கேக் வெட்டினதில் அவங்க எல்லாம் வயசானவங்கனால நிற்க முடியாததுனால எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. கேக் கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு போய் வயசானவங்களுக்கு அவரே கையால் போய் கொடுத்தாரு. இதில் என்ன இன்னொரு ப்ளஸ்னால், யோகிக்கு வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா யாராவது வயசானவங்க ரொம்ப முடியாதவங்க வந்தாங்கன்னா எங்ககிட்ட வந்து காசு கேட்டு அவங்களுக்கு கொடுங்க பாவம் அப்படின்னு சொல்லுவான். நேச்சராகவே அவனுக்கு அந்த கேரக்டர் இருக்குது. அதனால் வந்து எங்கள் மேலே இறக்கப்படுறோம் இல்லையோ, ஆனால் மற்றவங்க மேலே வயசானவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப நல்லா இறக்கப்படுவான். அதே மாதிரி உறவு முறை சொல்லி தான் கூப்பிடுவான். ரொம்ப வயசானவங்கன்னா பாட்டிம்மா, ரொம்ப மிடில் ஏஜ் அப்படின்னா ஆன்ட்டி, இல்லைனா அத்தை, மாமா, அந்த மாதிரி தான் கூப்பிடுவான். அதெல்லாம் வந்து அவனோட ப்ளஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் அவன்கிட்ட. அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து எடுத்தோடனே வந்து அத்தை மாமான்னு சொல்லிடுவான். கொஞ்சம் சின்ன பையங்களாக இருந்தால் அண்ணன்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி வந்து அவனே ஏஜ் பார்த்து அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி பார்ப்பாங்க யாராவது அவனை அண்ணன் கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால் வந்து யோகியோட அந்த கேரக்டர் வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகணும், அவன் வந்து இதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஹோமுக்கு போய் பண்ணுவோம். நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறத விட மற்றவங்க வந்து மூணாவது மனுஷங்க, தெரியாதவங்க, ரொம்ப வயசானவங்க, வாழ்க்கை அனுபவப்பட்டவங்க வந்து முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணும்போது அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த ஆசீர்வாதமும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லஞ்சு தான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். யாராலையும் வந்து உட்காந்து சாப்பிட முடியாது, கீழே உட்கார முடியாததுனால தட்டில் வந்து வச்சு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு வெஜ்ஜு தான் கொடுத்தோம். இந்த பாட்டிக்கு வந்து 105 வயசு. இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து ரொம்ப யோகி வந்து சந்தோஷமாக பார்த்தாங்க. அவங்க பேரப்பிள்ளை மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இது மாதிரி வந்து நம்மளும் வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சு ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ.